வணக்கம். ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்மில் இப்போ ஒரு மேஜரான அப்டேட் வந்து நடந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து ஜீரோதா கைட் சார்ட்டில் இல்லை, அண்ட் ஆர்டர் விண்டோவில் இல்லை, இண்டிகேட்டரில் இல்லை. நாம் யூஸ் பண்ணுற ஒட்டுமொத்த ஸ்க்ரீனையுமே நாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற கைட் பிளாட்ஃபார்மில் இந்த அப்டேட் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது. கைட் பீட்டா வெர்ஷன் இருக்குது, அதில் தான் இந்த அப்டேட் எல்லாம் நடந்திருக்கு. அதில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்குன்னு லாகின் லிங்க் கீழே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஜீரோதுலேயும் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த பீட்டா வெர்ஷன் நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண உடனே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம கைட்டில் எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி ஸ்க்ரீன் தான் வந்துட்டு இருக்கும். டிஃபால்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், டிஃபால்ட்டுக்கு பதில் இந்த ஜென்ரல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இப்படி நிறையா லேயர் இருக்கிற மாதிரி மாற்றி வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த பீட்டா வெர்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜீரோதாவுடைய மார்க்கெட் வாட்ச்சு, சார்ட்டு, ஆர்டர் புக்கு, பொசிஷன் இது எல்லாத்தையும் நம்மளால் ட்ராக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வச்சுக்க முடியும், ரீசைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்க்ரீன் பிளேஸை நாம்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது அப்படியே நம்ம டாப்லேருந்து கீழே வரைக்கும் வருவோம். இங்கே வந்து பாருங்கள், இண்டெக்ஸ் எல்லாம் எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வந்து நம்ம நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து விஜெட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து காட்டிடும். இதில் வந்து ஆல் விஜெட்டும் இங்கே வந்து காட்டும். நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல் விஜெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், சார்ட்ஸ் இருக்குது, ஹோல்டிங் இருக்குது, மார்க்கெட் வாட்ச் இருக்குது, ஆப்ஷன் செயின் இருக்குது. இதில் நம்மளுக்கு எது வேணும்னாலும் எந்த இடத்துக்கு வேணுமோ அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்த பொசிஷன் பார்க்கணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு அது வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா என்ன பொசிஷன் இருக்கோ அந்த இடத்துல வந்து இங்கே வந்து காட்டிடும். ஸோ நம்மளுக்கு வேண்டிய இடத்துல நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஸ்டாக்கோட சார்ட் பார்த்துக்கலாம், இன்னொரு ஸ்டாக்கோட சார்ட் வேணுனாலும் பார்த்துக்கலாம், மார்க்கெட் வாட்சில் என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ இண்டெக்ஸோடைய ஆப்ஷன் செயினை நான் பார்த்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த லேயரில் ஐபிஓ தான் வந்திருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி இங்கே நீங்கள் இந்த விஜெட்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ண அது வந்து வந்துடும். ஃபீச்சர்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, சார்ட்டை நம்ம பார்த்துக்கலாம், ஹோல்டிங் செக் பண்ணிக்கலாம், மார்க்கெட் வாட்ச், ஆப்ஷன் செயின் இது எல்லாமே இருக்கும். எது வேணுமோ ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேடிங்க்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அலர்ட்டை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பேஸ்கெட் ஆர்டர், கார்பரேட் ஆக்ஷன் ஏதாவது நடக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இங்கேயும் சார்ட் இருக்குது, ஐபிஓ, ஜிடிடி ஆர்டர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் போகணும் அப்படின்னா முக்கியமான மார்க்கெட்ஸோடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து காமிச்சிடும். இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீடியா போகணும் அப்படின்னா நிதின் அவர்கள் போட்ட அப்டேட்டு அண்ட் ஜீரோதோடைய அப்டேட்டு, யூடியூப் எல்லாமே நீங்கள் இங்கேயே கூட கொண்டு வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நிதின் ஏதாவது அப்டேட் போட்டிருக்காரா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி நான் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள், ரீசெண்டாக ஒரு அந்த எஸ்டிடியை பற்றி ஒரு அப்டேட் வந்து போட்டிருக்காரு. அது சம்மந்தமான வீடியோவும் நான் அடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விவரங்களை நம்மளுக்கு தேவையானதை ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆலில் நம்மளுக்கு எது தேவையோ அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து நாமளே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வேர்ல்டு கிளாக் செக் பண்ணாலும் வேர்ல்டு கிளாக் கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இது எல்லாமே இதில் இருக்கிற சின்ன அப்டேட்ஸு. இதுக்குள்ளேயும் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். எங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் ஜீரோதா வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புதுசு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை எங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இப்படி ட்ராக் பண்ணி நம்ம கொண்டு வந்து வச்சதை நம்மளுக்கு வேணும்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். எல்லாம் டெல் பண்ணணும்னு நினச்சா கூட பாருங்கள், டெல்ட் ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி டெல் பண்ணிக்கலாம். இந்த நியூ ரீடிசைன்டு வெட்ஜில் இருந்து நம்மளால் குயிக்காக வந்து ஆர்டர்ஸ் வந்து போட முடியும். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஆர்டர் போட முடியும். ரொம்ப முக்கியமாக அது ஸ்கேல்பிங் மோடுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரேடிங்க்கு ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட் ஆர்டரை கன்ஃபியூஷனு பாப்அப் இல்லாமல் ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டர் போடணும்னா பை ஆர்டர் செல் ஆர்டர் இது வந்து வந்துடும். அதே போல் சார்ட்லேருந்து ஆர்டர் போடனாலும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி எந்த இடத்துல பை எந்த இடத்துல செல் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பாருங்கள், இன்னொரு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே இன்னொன்று ஏதாவது வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேயே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஹோல்டிங் வேணும்னா ஹோல்டிங் வச்சுட்டு ஈஸியாக இங்கே சார்ட்டை பார்த்துட்டு ஹோல்டிங் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா அது உடனே வந்து வெளியே போயிடும்.
அண்ட் ரொம்ப முக்கியமாக அடுத்தது வந்து பாருங்கள், இந்த பர்டிகுலர் அந்த பேஜ் மட்டும் பெருசாக பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து பெருசாக வந்துடும். மறுபடியும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாயிரும். அது பக்கத்துலேயே பாருங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. அதை காப்பி கொடுத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அது அப்படியே வந்து திரும்ப காப்பி ஆகி வந்துடும். வேணா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அண்ட் அதே போல் வந்து பாருங்கள், இங்கே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் இதை கொண்டு போய் இந்தாண்ட வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்த அப்படியே மார்க்கெட் வாட்ச் வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு. ஆனால் அதே போல் இங்கே வந்து பாருங்கள், இதை ட்ராக் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா பெருசாகவும் சின்னதாகவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து மாற்றிக்கலாம். இல்லை வேண்டாம் பழைய இடத்துக்கே போகணும் அப்படின்னா மறுபடியும் ட்ராக் பண்ணி அதே இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாம்ளே வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த விஜெட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறவங்களுக்கு ஒரே இடத்துல ஈஸியாக செக் பண்ணிக்கிறதுக்கு இது பயன்படும். இன்ட்ரடே ஸ்டாக்ஸ் ஒரு இதில் வச்சுக்கலாம், லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் ஒரு இதை வச்சு பார்த்துக்கலாம், இண்டெக்ஸஸ் ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்கலாம். இப்படி செப்பரேட்டாக ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே இது வந்து பயன்படும். அதே போல் கம்பெனி அப்டேட்ஸுக்கு உண்டான ரிசல்ட்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்ஸு, ஃபைலிங்ஸு, ஹோல்டிங் ரிலேட்டடாக இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஜெட்லேருந்து நம்ம தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எக்கனாமிக் காலண்டரில் வந்து ஆர்பிஐ பாலிசி, யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கு, ஜிடிபி டேட்டா, மேஜர் மார்க்கோ ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸும் நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து பயன்படும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அதை வச்சு அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ட்ரேடிங்கோ அல்லது பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு நோட்ஸு, அதாவது ட்ரேட் ஐடியாஸு, அப்சர்வேஷன்ஸு, லெசன் லேர்ன்டு, இது எல்லாத்தையும் செப்ரேட்டாக நோட் புக்கில் ஆப் எதுவும் தேவையில்லை, இதிலே அந்த ஃபீச்சர் இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சர்ச்சில் வந்து பாருங்கள், நான் நோட்ஸ்ன்னு கொடுத்தாலும் பாருங்கள் வந்துருச்சு. அதில் நம்ம தேவையானதை அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முன்ன சொன்னது போல் இதில் வந்து யூடியூப்பும் இருக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிலே பார்த்துக்கலாம். மார்க்கெட் நியூஸு, லைவ் பிஸ்னஸ் சேனல்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கணும்னா அதை வந்து வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயே வாட்ச் பண்ணுறதுனால அது இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அடுத்து என்ன அப்டேட் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பயன்படும். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பாருங்கள், இதில் கீழே வந்து நியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நாமளே வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் அந்த ஸ்க்ரீன் வந்து மாறிடும். இதுவும் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால சார்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஆர்டர் விண்டோவில் இருக்கிற ஸ்க்ரீன்லேயே அப்படியே வந்து ஸ்டே ஆகும். ஸோ ஆர்டர் விண்டோவும் பார்த்துக்கலாம், அதே போல் சார்ட்டையும் செக் பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம், சார்ட்டு லிங்க் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மார்ஜின்னு, அப்புறம் ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்து அங்கேருந்து சர்ச் பண்ணி எடுத்து செக் பண்ணிக்கலாம். இதில் பிளானிங் ஸ்டேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் மார்க்கெட் டெப்த்து, ஆர்டர் ஃப்ளோ, லிக்விடிட்டி, சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அதே போல் கால்குலேட்டரு, வேர்ல்டு கிளாக்கு, ஹாலிடே கேலண்டரு, ஜீரோதா அப்டேட்ஸு, நித்தின் அப்டேட்ஸு, நம்ம முன்ன சொன்னது எல்லாமே வந்து இதில் கொண்டு வந்து வச்சு பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் 10 டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து லேஅவுட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே கிளிக்கில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதில் சார்ட்டில் வந்து ட்ரேடிங் வியூ தான் இப்போதைக்கு இருக்குது. சார்ட் ஐக்கு வந்து இன்னும் இல்லை, அது வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒரு செப்பரேட்டாக ஈச் ட்ரேடருக்கு தேவையான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து அவரே வந்து தேவையானதை சூஸ் பண்ணி வைக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவும் க்ளீனாகவும் கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக அவரை வந்து ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டை ஜீரோதா கைட் பீட்டா வெர்ஷனில் நீங்களும் வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரவே இருக்குது. அதெல்லாம் தெளிவாக உங்களுக்காக வீடியோவை கொடுக்க காத்திருக்கேன். தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.